ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது கேவிவி மல்டிடெக் சர்வீசஸில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை பற்றி நம்ம பதிவிட்டிருக்கோம். நிறைய தகவல்கள் பதிவிட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன தகவல் பதிவிட போகிறோன்னாக்கா, +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைக்கான டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுதுன்றது பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன, இப்போது +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட பின்னாடி, நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட பின்னாடி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, ஐடிஐ இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறதுனாலும், எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஜாயின் பண்ண பின்னாடி நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் ஹாஸ்டலில் இருக்கிறது ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி 2 போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு சில காலேஜில் ஒரே சர்டிஃபிகேட்டு வித் ஹாஸ்டல் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி தருவாங்க. ஸோ அது வாங்கிட்டு வரணும். இல்லை வீட்டில் இருந்து போயிட்டு வரவங்க ஜஸ்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட் மாத்திரம் வாங்கிட்டு வந்தால் போதும். அதுக்கு தகுந்த கிளைம் வரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு தொழிலாளியின் நலவாரிய கார்டு, அப்புறமா தொழிலாளி அந்த நலவாரிய கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் பாஸ்புக் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்புக் கடைசி ஒரு 2 மாதத்தினுடைய பரிவர்த்தனை என்ட்ரி போட்டுக்கிட்டு வரணும் பாஸ்புக்கில். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இன்ஜினியரிங்னாக்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு 8000 ரூபாய் வரும், ஆர்ட்ஸ் காலேஜுக்கு 5000 ரூபாய் வரும், டிப்ளமா ஐடிஐக்கு 3000 ரூபாய் வரும். ஸோ வீட்டில் தங்கி படிக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் வரும், இன்ஜினியரிங்க்கு 4000 ரூபாய் வரும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் 4000 வரும், டிப்ளமா ஐடிஐக்கும் 3000 ரூபாய் வரும். வீட்டில் இருந்து படித்தாலும் சரி, வீட்டில் இருந்து காலேஜுக்கு போகிறது, அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்காமல். ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, இதே போல் இதுக்கு லாஸ்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துக்கலாம். ஒரு சிலர் என்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்க மறுபடியும் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆன பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேவையான டீட்டெயில்ஸ்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் அதில் ஷோ பண்ணுறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். உங்கள் வெங்கடாச்சலம்.